யாராவது இதை ஒத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறேன். நேரோட தொகுதியில் ஹார்ட் ஆஃப் சிட்டி மாநகராட்சியில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இல்லை என்பது முதல்வருக்கு தெரியுமா? இந்த கேள்வியை நான் தமிழக அரசுக்கு வினாவாக கொடுக்கின்றேன். யாராவது இதை மறுக்க முடியுமா? அமைச்சரோட தொகுதியில ஹார்ட் ஆஃப் த சிட்டில மேல்நிலை பள்ளி இருக்கு அப்படின்றது உண்மை. பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? இதான் மிளகுப்பாறை பகுதியில அரசினர் ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியானது இயங்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் வேட்பாளர்களுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு அப்படின்றது தெரியல. இந்த மேல்நிலை பள்ளியில 450 இருந்து 500 வரையான மாணவர்கள் இன்னமும் படிச்சுட்டு இருக்காங்க. திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த பல்வேறு விதமான ஸ்கீம்ஸும் இந்த ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலை உணவு திட்டம் மூலமா இந்த ஸ்கூல்ல 100 இருந்து 150 மாணவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல படிச்ச ராகினி அப்படின்ற ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டத்தை பயன்படுத்தி கிளாட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்காங்க. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட முதல்வர் திருச்சிக்கு ஒரு டைம் வந்தப்போ அந்த பெண்ணை கூப்பிட்டு பாராட்டி 60,000 ரூபாய் மதிப்புள்ள அவரோட பேனாவை கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க யூபில இருக்கிற தர்மசாஸ்தா யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான மாணவர்களுக்கான வளர்ச்சிக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்குது. குறிப்பா மேற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விதங்களை மக்களுக்காகவும் மாணவர்களோட நலனுக்காகவும் தொடர்ந்து பயனாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பட்சத்துல தொடர்ந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை அவர் வந்துட்டு மக்கள் முன்னாடியும் சோசியல் மீடியாலையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. மேற்கு தொகுதியில மேல்நிலை பள்ளி இருக்குது அப்படின்றது உண்மை. நம்ம பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? இதுதான் அதுக்கு சான்று. வர ஏப்ரல் 23 வியாழக்கிழமை உங்களோட வாக்க உதயசூரியன் சின்னத்துல செலுத்துங்க. 2ஆம் நம்பர் பட்டன் உதயசூரியன். நன்றி.